சென்னையில் ராதாகிருஷ்ணன் சாலை மற்றும் மயிலாப்பூர் இணைக்கும் பிரதான சாலைகளில் கடந்த 2 மாதங்களாக நடைபெற்று வந்த மழைநீர் வடிகால் பணிகள் தொடர்பாக நியூஸ் 7 தமிழ் செய்தி வெளியிட்ட நிலையில் அதன் எதிரொலியாக பணிகள் நிறைவடைந்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையிலிருந்து மயிலாப்பூரை இணைக்கும் பிரதான சாலைகளில் ஒன்றான PS சிவசாமி சாலை நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் கடந்த 2 மாத காலமாக இங்கு மழைநீர் வடிகால் பணிகளானது நடைபெற்று வந்தது. இதுக்காக சாலைகளில் இருபுறமும் நோண்டப்பட்டிருந்த குழியால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. இது மட்டுமல்லாமல் 2 புறமும் இந்த மண் குவில் குவிலாக கொட்டப்பட்டிருந்தது. இதனை அகற்ற வேண்டும். அதே போல இப்பகுதியில் சாலைகள் குன்றும் குழியுமாக இருப்பதால் இங்கு தார் சாலை அமைக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்ததை தொடர்ந்து நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக நாம் செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு வந்தோம். இதனிடையில் தற்பொழுது இந்த பணிகளானது முற்றிலும் நிறைவேறப்பட்டு தற்பொழுது மக்கள் பயன்பாட்டுக்காக தார் சாலைகள் அமைத்து அதே போல மழைநீர் வடிகால் பணிகளானது நிறைவேறப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மழை காலங்களில் இந்த பகுதியில் பார்த்தோமானால் தண்ணீரானது சூழ்ந்து கொள்ளும் என இந்த பகுதி மக்கள் தெரிவித்திருந்தனர். இதனிடையில் தற்பொழுது இந்த பணிகளானது முற்றிலுமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் அதே போல ஆட்டோ ஓட்டுநர்கள் என பலர் இந்த சாலையை நாள் ஒன்றுக்கு நூற்றுக்கணக்கானோர் கடந்து வரக்கூடிய இந்த நிலையில் தற்பொழுது இந்த சாலையானது முற்றிலும் இந்த பணிகளானதும் நிறைவடைந்து தற்பொழுது தார் சாலை அமைக்கப்பட்டிருப்பது இப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.